ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாம இருந்தா ஒரு பயனும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாம எதையாவது பேசிக்கிட்டு இருந்தா என்ன பயன்? இந்த பாருங்க, ஒரு தெலுங்கு பிள்ளை அந்த அம்மாவுக்கு ஏதோ அவசர வேலை போறாங்க. பக்கத்து வீட்டில் தமிழ் குடும்பத்தில் இந்த பிள்ளைய கொஞ்சம் பார்த்துங்க, ஒரு 3 வயசு பிள்ளை, இதை பார்த்துங்க, நாளைக்கு வந்துடுறேன் நான் அப்படின்னு விட்டுட்டு போறாங்க. இருக்கட்டும்மா, நல்லா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு வச்சுக்கிறாங்க. ராத்திரி பிள்ளை படுக்க போறதுக்கு முந்தி இவங்க என்னென்னமோ கொடுக்குறாங்க. வாங்கி சாப்பிட்டு மாயி சேசினாட்டி செய்யுங்க. மாயி சேசினாட்டி, அது தெலுங்கு பிள்ளை இல்லை, மாயி சேசினாட்டி செய். அது என்ன மாயி சேசினாட்டி செய்யினா என்ன? இன்னொரு தெலுங்கு வீட்டில் போய் கேட்டுக்கிட்டு வர்றாங்க, எங்க அம்மா செஞ்ச மாதிரி செய், மாயி சேசினாட்டி செய், எங்க அம்மா செஞ்ச மாதிரி செய்ய. அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு முந்தைய வாழைப்பழம் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிட, அந்த பிள்ளை வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு மாயி சேசினாட்டி செய். ஏடா, எது கொடுத்தாலும் தின்னுவிட்டு வாசி சேசினாட்டி செய்யினா இப்போ என்னத்தை தாங்க பாலை கொடுத்து குடிமா, இந்த உங்கள் அம்மா பால் கொடுப்பாங்களா, குடிச்சிட்டு மாயி சேசினாட்டி செய். ஓரளவு தானே தாங்கும். ஆத்திரம் வந்துடுச்சு கடைசியில். இப்போ இதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரமா மெனக்கட்டிட்டு இருக்காங்களா, விட்டாங்க ஒரு அறைய புள்ளேன்னு பிள்ளை தூங்கிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுச்சு. காலையில் அந்த அம்மா வந்தது, உங்கள் பிள்ளை என்ன படாத பாடு படுத்துருச்சு, மாயி சேசினாட்டி செய், மாயி சேசினாட்டி செய்யணும். அப்புறம் நான் தாங்காதபடி ஒரு அறையை விட்டேங்க. ஐயையோ, அவ அதைத்தான் முதல்லையே கேட்டா. நான் எப்போவுமே படுக்க போற நேரத்தில் வம்போலப்பா விடுவேன், ஒரு அறைய பேசாம படுப்பா, அதை செய்யும் தான் கேட்டா. நீங்க முந்தையே கொடுத்திருந்தா வாழைப்பழம் பால் எல்லாம் மிச்சமா இருந்திருக்குமே. மாயி சேசினாட்டி செய். அதே மாதிரி நம்பால் ஒருத்தன் ஆந்திராவுக்கு போறான், விஜயவாடாவுக்கு போகணும். விஜயவாடாவுக்கு போறதுக்காக போறான். இவனுக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு தெலுங்கு தான் தெரியும், தமிழ் தெரியும். போகும்போது என்ன பண்ணா, இந்த ஸ்டேஷனா இருக்குமோ, இந்த ஸ்டேஷனா இருக்குமோ, தெலுங்குல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பேரு, கடைசியில தெலுங்கு, இங்கிலீஷு, ஹிந்தி 3ல இருக்கு, தமிழ் இல்லை. இவனுக்கு இது விஜயவாடாவா இருக்குமோ, இது விஜயவாடாவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல தெலுங்கு ஒருத்தன் உட்கார்ந்தான். அவங்கிட்ட கேட்டான், இது என்ன ஊருன்னு கேட்டான். இது என்ன ஊரு? ஏமண்டி என்ன? ஏமண்டின்னா என்ன கேட்குற அப்படின்னு. ஏமண்டி, ஓஹோ இது ஏமண்டியா, சரி சரி ஏமண்டியா, இப்ப விஜயவாடாவுக்கு தான் நான் போகணும், ஏமண்டினா சரி. அடுத்த ஸ்டேஷன்ல போய் நின்றுச்சு, இது என்ன ஊரு? ஏமண்டி அப்படின்னா. என்னடா அதுவும் ஏமண்டி இதுவும் ஏமண்டியா இருக்கும்? நம்ம ஊர்ல கூத்தூர்னா 2 கூத்தூர் 3 கூத்தூர் இருக்கிற மாதிரி இது ஒரு கூத்து, அது ஏமண்டி, இது பி ஏமண்டி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசாம இருந்துட்டான். 3வது ஒரு ஊர் வந்தது, இது என்ன ஊருன்னா ஏமண்டின்னா. என்னடா தொடர்ந்து ஏமண்டியா இருக்கும், உன்னை சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிற, விடுறேன் பாருன்னு ஓங்கி அடிக்க போனான். கொட்டத்துன்னா. அடிக்காதேன்னா. அதை சொல்லு, உதச்சாதானே உண்மையான பேரை சொல்ற, இந்த ஊரு கொட்டத்தான். அவன் கொட்டத்துன்னதையும் ஊரு பேர் நினைச்சுக்கிட்டான் இவன். இது ஒரு வேடிக்கை. ஆனா என்ன, புரியாமல் 2 பேர் பேசிக்கிட்டா என்ன ஆகும்? புரியாம பேசிக்கிட்டா. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் செய்வார், இந்த வேலைகள் எல்லாம் பிரமாதமா செய்வார். கலைவாணர் என்எஸ்கே நம்ம ஞானசம்பந்தர் கதையை பூம்பாவைன்னு ஒன்று எடுத்தான். பூம்பாவை அந்த காலத்தில் ஆடிட்டர் யாருக்கெல்லாம் தெரியும். பூம்பாவை அதுல என்எஸ் கிருஷ்ணன் டிஎஸ் துர்ராஜ் 2 பேரும் நடிப்பாங்க. துர்ராஜ் கூப்பிடுவார், ஞானசம்பந்தர் வர்றாரு, வா போய் பார்க்கலாம். ஏன் அவரை பார்த்தா என்ன நன்மை அப்படிமா? அவரை பார்த்தீங்கன்னா பொன்னாசை போயிடும், பெண்ணாசை போயிடும், மண்ணாசை போயிடும், அது எல்லா ஆசையும் போயிடும்டா. அப்படின்னா போய் பார்க்க வேண்டியதுதான். வா போன்னு பார்த்துட்டு அவர் பாப்பா அந்த எலும்பை பொண்ணாக்குவார். அந்த கதையெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும்
ஒரு சத்திரத்தில் படுத்திருப்பாங்க. துரைராஜன் NSK 2 பேரும் படுத்திருப்பாங்க. துரைராஜ் உங்களுக்கு தெரியும், காதில் ஒரு கடுக்கன் போட்டிருப்பார், 2 காதலையும் கடுக்கன் போட்டிருப்பார். காலையில் எழுந்த உடனே பார்க்குறாரு, ஒரு கடுக்கனை காணும், எவனோ திருடிட்டு போட்டான் தூங்குற போது. ஐயோ என் கடுக்கம் போயிட்டேன்னு கத்துவார். NSK சொல்லுவாரு, எதுக்கு கத்துற, ஏண்டா கத்துற, இங்க எதுக்கு வந்த, பொன்னாசை போகணும்னு தானே வந்த, பாதி போயிருக்கு, நல்லது தானே, அந்த ஆசையை விடணும்னு நினைச்சிட்டு வந்த, அது போயிருக்கு, ஏன் அழுவுறேன். அந்த கேள்வி சாதாரணமா இருக்கும், அதுக்குள்ள எவ்வளவு அழுத்தம். எல்லாரும் சொல்றான், செய்ய மாட்டான். தெரியும் இவர்களை பேசி எல்லாம் அது மாதிரி ஒரு விஷயம். ஒரு பயில்வான் வந்திருக்கான், குத்து சண்டை வீரன், பேசுவோம். இவ்வளவு நேரம் சண்டை போறதுல மகா பெரிய வீரன். அவன் என்ன செய்வான், என்கிட்ட எவனாவது சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கிருஷ்ணதேவராயர்கிட்ட சொல்றான், ராஜா கிட்ட சொல்றான். ராஜா அங்கேயே தின்னுகிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அரசாங்கத்துக்குன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு, டேய் நீதான் நம்ம ஆளு, வீரத்தை காட்டி காட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்க, அவனோட சண்டை போட்டு அவனை தோக்கடிப்போ அப்படின்னார். அவன் சொன்னான், மகாராஜா சம்பளம் வாங்கினதெல்லாம் உண்மைதான், ஆனா அந்த பையன் ரொம்ப மோசமானவன், அவன்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாதுன்ட்டான். ஏன்னா இவ்வளவு நாள் தின்ன, இப்ப சண்டைக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன்கிட்ட என்னால முடியாது, அவன் உலகத்திலேயே சிறந்த வீரன், அவனை வெற்றி பெற யாராலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. அப்ப தென்னாலிராம பக்கத்தில் இருந்தவன் சொன்னா, அவரால் முடியாதுங்க, என்னால முடியும்னா. ஏய் நீ என்னடா ஒரு அறைக்கு தாங்க மாட்ட, நீ போய் அவரை ஜெயிச்சுப்பேங்கிறியடா அப்படின்னு. அவனை தோல்வி அடைஞ்சு ஓட வைக்கணும் உங்களுக்கு, அதானே, அதை நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்ட்டான். மறுநாள் உங்க என் கூட யார் சண்டைக்கு வர்றான்னா, ராஜா சொன்னார், எங்க தென்னாலிராமன் சண்டை போடுவார்ட்டார். அது தென்னாலிராமனை பார்த்தா கொத்தவரங்கா மாதிரி இருக்கான். இவனை விட நல்ல வீரன் உங்க நாட்டில் இல்லையான்னா, நீ முதல்ல இவனுக்கு பதில் சொல்லு போ. அப்போ மறுநாள் போர்க்களத்தில் அப்படி நிற்கிறாங்க, மேடையில் அப்படி நிற்கிறாங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு. அவன் ஒரு இவ்வளவு பெருசு ஒரு கட்டு என்னமோ வச்சு கட்டியிருக்கான், என்னமோ கட்டி ஒரு துணியில கட்டி ஒரு ஓரமா வச்சிருக்கான். அவர்கிட்ட கேட்கிறான், அந்த வீரங்கிட்ட இவன் கேட்கிறான், தென்னாலிராமன், எப்படி நம்ம கண்டபடி சண்டை போடலாமா, இல்ல இலக்கண முறைப்படி சண்டை போடுவோமா? இலக்கண முறைப்படி தான் சண்டை போடணும். அப்படின்னா உங்களுக்கு திலகாஷ்ட மகிஷ பந்த முறைப்படி சண்டை போடலாம்ல அப்படின்னா. என்ன அதுன்னா, அதான் திலகாஷ்ட மகிஷ பந்த முறையில சண்டை போடலாமா? அது என்ன, அதே தெரியாதா? எடையாடி வீரங்கிற திலகாஷ்ட மகிஷ பந்தம் தெரியாம இருக்க? அதுல உள்ள முறைப்படி நான் சண்டை போடுவேன். ஒண்ணு வேண்டியதில்லை, நான் ஒரு புடி போட்டு காட்டுறேன், அந்த புடிக்கு பேரு என்னன்னு சொல்லு, அதை எப்படி காலி பண்ணலான்னு சொல்லு. இருங்க, அது என்ன புஸ்தகம் சொன்னீங்க? திலகாஷ்ட மகிஷ பந்தம். நான் அதுவே கேள்விப்படல, அந்த முறைப்படி நீங்க சண்டை போட்டீங்கன்னா நான் எப்படி சண்டை போட முடியும்? நான் அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கூட சண்டைக்கு வரேன்ட்டு அவன் போயிட்டான். அவன் போயிட்டான்னு வெற்றி அடைஞ்சாச்சு. இப்போ கிருஷ்ணதேவராயர் கூப்பிட்டு கேட்கிறார், என்னப்பா, என்ன திலகாஷ்ட மகிஷ பந்தம்னு சொல்லியே, அது என்ன புஸ்தகம், எங்க உள்ளது, எப்படி தேடி கண்டுபிடிச்சேன்? நல்ல எங்க கொள்ளையில இருந்தது தான், அதை வச்சு ஒரு தயாரிச்சது தான் புஸ்தகம். தயாரிச்சியா? என்னடா தயாரிச்ச? தில்லுன்னா எள்ளு, எள்ளு செடியை ஒடிச்சு ஒரு 4-5 செடியை எரும மாடு கட்டுற கயிற்றுல கத்தி அதுல துணியில சுத்தி வச்சிருக்கிறேன். மகிஷ பந்தம்னா எரும மாடு கட்டுறதுன்னு அர்த்தம். மகிஷம்னா எரும மாடு, பந்தம்னா கட்டுறது. திலகாஷ்ட மகிஷ பந்தம்னா எள்ளு குச்சியே எரும மாட்டு கயிறால கட்டினதுன்னு சொல்லி நான் சொன்னேன். அவன் அது படிக்கலன்ட்டு போயிட்டான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சு கலைக்கு ஒரு இலக்கணம், எப்படி பேசணுங்கிறத உலகத்துக்கு காட்டியவர் அண்ணா. பாருங்க, சி சுப்பிரமணியம் எவ்வளவு பெரிய சிறந்த அமைச்சர். அவர் காங்கிரஸ்காரர், இவர் திமுக. 15 பேர் தான் இருக்காங்க. இவங்க
ஆட்சி காங்கிரஸ் நடக்குது. அதுல அவர் நிதியமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார் சி சுப்பிரமணியம், காமராஜர் காலம். அப்போ 1957 62 ஒரு பீரியட் முடிஞ்சு போச்சு. 62 சுப்பிரமணியன் சொல்றார், நான் இந்த தடவை சட்டசபைக்கு நிக்க போறதில்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நிக்க போறேன். அதனால நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்க. அடுத்த தடவை நான் கடைசி நாள் அன்னையோட சட்டசபை முடியுது. அன்னைக்கு சொல்றார், நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தி அனுப்புங்கிறார். எல்லாரும் வாழ்த்துறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வாழ்த்துறாங்க, அண்ணாவும் வாழ்த்துறார். சொல்றார், நீங்க சாதாரண ஒரு எம்பியா போய் அங்க இருந்துடக்கூடாது, உங்கள்கிட்ட அபார திறமைகள் உண்டு. ஆகையினால நீங்க டெல்லியில போய் ஒரு சிறந்த துறையில அமைச்சராகி உங்களுடைய ஆற்றலை எல்லாம் காட்டி தமிழன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை காட்டி எங்களுக்கெல்லாம் பெருமையை நீங்கள் தேடி தர வேண்டும். நீங்கள் பெருமையோடு வாழ்வதை நாங்கள் எல்லாம் பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துறார். வாழ்த்திட்டு ஒன்று சொன்னார், நாங்க 15 பேர் சட்டசபைக்குள்ள வந்தோம், எங்களுக்கு சட்டசபைனா என்ன, அதுல எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது. நீங்கள் இயேசுநாதர் மாதிரி இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினீர்கள். இயேசுநாதர் மாதிரி இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினீர்கள். சுப்பிரமணியம் சும்மா இல்லாம அவர் என்ன பண்ணார், அதே மாதிரி சிலுவையில் அரைஞ்சிட மாட்டீங்களே. இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சிட மாட்டீங்களே என்ன. அதுக்கு அண்ணா ஒரு பதில் சொன்னார், சி சுப்பிரமணியம் அவர்கள் இயேசுநாதர் கடையை படித்திருக்கிறாரே தவிர சரியாக படிக்கவில்லை. படித்திருந்தால் அவருக்கு ஒன்று புரிந்திருக்கும். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, ஆனால் அதற்கு காரணம் அவருடைய எதிரிகள் அல்ல, அவருடைய சிஷ்யர்கள் தான். நீங்கள் டெல்லிக்கு போய் சிறப்போடு வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒரு கால் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அது எங்களால் ஏற்படாது, உங்கள் தொண்டர்களால் தான் ஏற்படும். அதுமாரி யோகாவை எப்படி செய்ய தெரியும் நம்மளுக்கெல்லாம் சொன்னா அந்த முறையில செய்வோம். ஒரு தடவை திரு குன்றக்குடி அடிகளார், அவர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா யாராவது கதை சொன்னா பிடிக்காது, ரொம்ப சீரியஸா பேசுறவர் அவர். ஆனா என்கிட்ட நான் அவருக்கு பயந்துகிட்டு கதை சொல்லாம சீரியஸா பேசுவேன். நிறுத்து, உன்னை பேச கூப்பிட்டாங்களே தவிர உன்னை மாதிரி ஒரு ஆளை அனுப்ப சொல்லல, நீ ஓம் பேச்ச பேசுப்பார். ஏதாவது சொன்னா நீங்க கோச்சு, நீ சொல்றது சொல்லப்பா, ஏதாவது விஷயத்தோட சொல்லுன்னா. ஒரு தடவை நாகப்பட்டினத்தில் பட்டிமன்றம் நடக்குது. வள்ளலார் கருத்துக்கள் பழமையா புதுமையா? நான் புதுமைன்னு பேசுறேன், பழமைன்னு வேற ஒருத்தர் பேசுறார், ராசுன்னு ஒருத்தர் பேசுறார், அடிகளார் நடுவர். நான் பதில் சொல்றதுக்கு எழுந்திருக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு, அடிகளார் வம்பு வளர்க்கறதுக்காக அந்த எதிர்கட்சி தலைவரை தூண்டி விட்டு கேள்வி கேளுங்கிற. என்ன கேட்க சொல்றாரு, நீங்க புதுமையை பத்தி இவ்வளவு ஆவேசமா பேசுறதுக்கு வந்திருக்கீங்களே, உங்க திருமணம் பழைய முறையில் நடந்ததா புது முறையில் நடந்ததான்? அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் திருமணம் எப்படி நடந்தது, பழைய முறையில தான் நடந்துச்சு. உடனே அடிகளார் சொன்னார், இல்ல நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க, சண்முக வடிவேலுக்கு முந்தி பழமை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பழைய முறையில திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, இப்பதான் புதுமை பிடிச்சிருக்கு, அதனால புதுமையில இன்னொரு திருமணம் செஞ்சுக்குவாருன்னாரு. நான் என்ன பண்ணேன், மேடையில் அங்க பேசத்துல நின்றுகிட்டு இருந்தவன் அடிகளார் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார், நேரா போய் அவர் காலை தொட்டு அப்படி கும்பிட்டேன். ஏன்பா என்ன விஷயம்னாரு. இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க, நாளையிலேருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். சும்மா சொன்னேன், நீங்க சும்மா பேசுற ஆளு இல்லையே சாமி அப்படின்னா. நான் சும்மா சொன்னேன், நீ பேசு அப்படின்னாரு. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க, நாளிலேருந்து பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு. என்ன என் பொண்டாட்டி கேட்பா, உனக்கு இந்த யோசனையை சொன்னது யாருன்னு? சாமி தான் சொன்னாரு. மேடுகள்ல
தரம் குறையாமல் அதே சமயத்தில் நகைச்சுவையா அப்படி பேசுகிற பேச்சுகள் இருக்கு பாருங்க, எல்லாராலையும் விரும்பப்படும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்றாரு, அருமையான கதை. ஒரு மடம், நிறைய சாமியார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஊடு மடத்தை கூட்டுறது, சமைக்கிறது எல்லாம் அவங்களே செய்யறாங்க. கஷ்டமா இருக்கு, தியானத்தில் ஈடுபட முடியல. அது மடத்து தலைமை சாமியார்கிட்ட போய், எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீடு வாசல் கூட்டுறது, பாத்திரங்கள் கழுவுறது கொள்றது, அதுக்கு ஒரு கிழவி யாராவது ஒருத்தர் இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கிழவியா இருந்தா தேவலாம், ஒரு வேலைக்கு வச்சிங்கன்னா தேவலாம். அதெல்லாம் வைக்க முடியாது போயார். ஐயா நான் சொல்றேன், வயசு காலமா கிழவியா இருந்தா கூட பரவாயில்ல வைங்க, அதெல்லாம் வைக்க முடியாது. அவங்க வேலையை அவங்க பார்த்துங்க போங்கப்பா. ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்துறானுவோ. ஒரு வேலைக்கு ஆள் வேணும், வேலைக்கு ஆள் வேணும், கிழவியா இருந்தாலும் பரவாயில்ல அனுப்புங்க, கிழவியா இருந்தாலும் அனுப்பணும். அவர் சாமியார் ஒரு நாள் என்ன பண்ணாரு, சாப்பாட்டில் கொஞ்சம் நிறைய உப்பை போட்டு அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு படுத்த உடனே கதவை பூட்டி விட்டார், வெளியே வர முடியாதபடி. எல்லாம் படுத்துட்டான். உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிட்டா ஒரே தாகம், தண்ணி தாகம் எடுக்கும். தாகம் எடுக்குது, எல்லாம் நினைச்சு பார்க்குறான், கதவு வெளியில் போக முடியல, பூட்டியிருக்கு, தண்ணி இல்லை. அங்கங்க இங்கே சுத்துறான். கடைசியில் ஒரு சாமி என்ன பண்ணான், ஒரு இடத்துல போய் ஒன்று கண்டுபிடிச்சான். இங்கே இருக்கடா தண்ணின்னா. என்ன தண்ணிடான்னு போய் பார்த்தா, காலையில் வாசல் கூட்டுறதுக்கு சாணி கலந்து வச்சிருக்கு, சாணி தண்ணி. பார்த்தான், தாகம் தாங்கல, அதெல்லாம் பார்த்தா முடியாது, தெளிவா குடிச்சிட்டு வரேன்னு ஒருத்தன் வந்தனா போய், இவனுக்கு தெரியாம அவன் குடிக்கிறான், அவனுக்கு தெரியாம இவன் குடிக்கிறான், சாணி தண்ணிய அள்ளி தெளிவா குடிச்சிட்டு வந்துட்டானு. காலையில பெரிய சாமி வந்து கதவை திறந்துச்சு, போய் பார்த்தது, ஏண்டா என்னடா சாணி தண்ணி கரைச்சி வச்சிருந்தேன், தண்ணியை காணுமே அப்படின்னு. ஏன் கேட்குறீங்க, தாகம் தாங்கல சாமி, அதோட சரின்னு சாணி தண்ணியை குடிச்சிட்டேன். நான் ஏன் கிளவியை வேலைக்கு வைக்கலன்னு புரியுதா உனக்கு? தாகம்னு வந்துட்டா சாணி தண்ணியா வேற தண்ணியான்னு பார்க்க மாட்டான். உங்களுடைய துறவு நிலையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லி. இது பரமஹம்சருடைய கதை. கொண்டாட்டமா கொண்டாடினாங்க. அதில் சொல்ற போது சொன்னேன், நாம எல்லாரும் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் முக்கியமா தெரியணும். என்னன்னு கேட்டா, என்ன காரணம்னு தெரியும். நான் எல்லாம் இருக்கு, கஷ்டப்படுறேனே ஏன்? பணம் இருக்கு, காசு இருக்கு, புள்ள குட்டி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க, அப்புறம் ஏன் நான் கஷ்டப்படுறேன்னா? ஏதோ ஒண்ணு என்கிட்ட குறை இருக்கு, ஏதோ ஒரு குறை என்கிட்ட இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சு திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே சரி. அதை புரிஞ்சுக்காம பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, மவன் பாருங்க அடக்கமா இல்லை, மருமவை பாருங்க சொன்னது, இதெல்லாம் சொல்லாதே.